இன்னைக்கு நம்ம என்ன கட்டிங் போட போறோம்னா ஒரு சாதா ப்ளவுஸ் ஒரு கட்டிங் போட போறோம். சோடு கம்ப்ளைண்ட் இறங்காம இருக்கிறதுக்கு, கழுத்து லூசு கொடுக்காம இருக்கிறதுக்கு சாதா ப்ளவுஸ்ல எப்படி கட்டிங் போடலாம்னு பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் வந்து நேர் கட்டிங், கிராஸ் கட்டிங் இருக்குது. கிராஸ்னா ஒரு கட்டிங் இருக்கு, நேர் கட்டிங் ஒரு இருக்கு. நம்ம கட்டிங் வந்து தெளிவாகவும் இருக்கும், உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும். நம்ம வீடியோ எப்பயுமே பாருங்க, தெளிவாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கட்டிங் இருக்கும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கீழே மடிக்கிற அளவுக்கு இந்த ஸ்கேல் வச்சு நமக்கு எவ்வளோ மடிக்கிறது தேவை அந்த அளவுக்கு ஒரு கோடு போட்டுடலாம். ப்ளவுஸோட உயரம் எவ்வளோ பார்க்கணும். ப்ளவுஸோட உயரம் பார்த்தீங்கன்னாக்கா 13 இன்ச்சு இருக்குது. அதே 13 வச்சுக்கலாம். நம்ம தையலுக்காக விட வேண்டாம். ஏன்னா சாதா ப்ளவுஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து லூஸு கொடுக்கும். தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டோம்னா இன்னும் கழுத்து பெருசாகும். அதனால வந்து நான் எப்போதுமே எக்ஸ்ட்ரா விட மாட்டேன். அப்புறம் உயரம் கம்மியாகுன்னு கேட்பீங்க. உயரம் கம்மியாகனாக்கா இங்கே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கோமா, அதுல இருந்து ஒரு பாயிண்டோட கீழே மடிச்சு தைச்சிக்கலாம். 20 இன்ச்சு இருக்கு. 10, 11 இன்ச்சு வச்சுக்கலாம். தையலுக்கு 1 இன்ச்சு, கீழே 10.5 இன்ச்சு வச்சுக்கலாம். இன்னும் இடுப்பு வந்து நம்ம குறுகலாக வரதுனால 1 இன்ச்சு கம்மியாக வச்சுக்கலாம். கம்மியாங்கிறப்ப இடுப்பு நம்ம பிடிக்கிறதுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிக்கலாம் அவரோட. சாதா ப்ளவுஸ் பொறுத்த அளவுக்கு எதுக்குமே நம்ம தையலுக்கு எதுக்குமே எச்சா விடக்கூடாது. எச்சா விட்டாதான் இந்த கம்ப்ளைண்ட் லூஸ் கம்ப்ளைண்ட், பாடி லூஸாக இருக்குது, இடுப்பு லூஸாக இருக்கிறதுலாம் வரும். இங்கே மட்டும் நமக்கு வந்து தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுறலாம். ஏன்னா இது வந்து கம்மி பண்ண முடியாது. நம்ம சோல்டர் அப்புறம் அகலம் கம்மியாயிடும். அதனால வந்து நான் 2 மார்க் போட மாட்டேன். இங்கே நம்ம எவ்வளோ பிடிப்போமோ, இங்கே எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைஞ்சி எக்ஸ்டன் பண்ணிக்குவேன். சென்டர் வந்து ஒரு 1 இன்ச்சு ஏற்றிக்கலாம். முண்டா 7.5 இன்ச்சு இருக்குது. கரெக்டாக 7.5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இப்போ வெட்டுறப்போ வந்து நம்ம மார்க் வெட்டக்கூடாது, மார்க் தள்ளி தான் வெட்டணும். நம்ம பிடிக்கிறப்போ மார்க்கு உள்ளார போகிறப்போ கழுத்து இன்னும் பெருசாகிடும். அப்புறம் எப்பவுமே வந்து சிங்கிள் துணிங்கிறப்ப எல்லாமே நம்ம கம்மியாக வைக்கணும். எச்சா வச்சுனாக்கா நம்ம பிடிக்கிறதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா எச்சாவா ஆட்டோமேட்டிக் வந்து இன்னும் நிறைய லூஸ் கொடுக்குறப்ப நமக்கு அந்த முண்டா லூஸ் வருது, ஷோல்டர் லூஸ் வருது, கண்டிப்பாக வரும். இந்த இடம் லைட்டாக கொஞ்சம் கிராஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்டில் எப்போதுமே கொஞ்சம் நான் கழுத்து நமக்கு லூஸ் கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக் இது வந்து அகலமாகும். அதனால கொஞ்சம் ஒரு 4 இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த நம்ம பேக்கிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி வச்சுக்கணும். அப்போ தான் பட்டி ஸ்ட்ரைட்டாக வரும். இல்லாத ரவுண்ட் ஷேப்பில் வரும் பட்டி போட்டாக்கா. அதனால தான் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் கரெக்டாக அந்த எச்சிலேருந்து கீழே இறக்கமே எச்சிலேருந்து வச்சுக்கலாம். ஷோல்டர் ஃபர்ஸ்ட்லேருந்து கழுத்தை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து லூஸாக அதிகமாக தையலுக்குன்னு எக்ஸ்ட்ரா விடக்கூடாது. அந்த எக்ஸ்ட்ரா விடுறதுனால தான் நமக்கு அந்த ஷோல்டர் கம்ப்ளைண்ட் வருது. பட்டிக்கு ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு விட்டுக்கலாம்.
3 பக்கமும் நம்ம பிடிக்கிறதுனால ஒரு அரைஞ்சு விட்டா போதும். ரொம்ப விட்டீங்கன்னாக்கா அது பட்டி அவங்க கொடுக்குற மெஷர்மெண்டோட பட்டி எச்சா வந்துடும். இதில் வேணாக்கா நம்ம தையல் இல்லாமல் கீழே ஒரு அரைஞ்சு பிடிக்கிற அளவுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்டு அதே மாதிரி தான் நம்ம தையலுக்கெல்லாம் வேணும்னு எக்ஸ்ட்ரா விடக்கூடாது. நம்ம தைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இழுத்து தான் நம்ம மார்க் பண்ணுறோம். நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா விட்டா இன்னும் அவங்களுக்கு கொடுக்கறதோட பெருசாக போய்டும் நமக்கு. அவங்க என்ன அளவுக்கு கொடுத்துருக்காங்களோ அதே அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 2.5 இன்ச்சு வச்சுக்கலாம். நேர் கட்டிங்கிறதுனால 2.5 இன்ச்சு வச்சா போதும். கொஞ்சம் மீடியமான வயசு தான், அதனால 2.5 இன்ச்சு வச்சோம்னா ரொம்ப பாயிண்ட் தேவைப்படாது அவங்களுக்கு. ஃப்ரண்ட் அது மாதிரி நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி வெட்டிக்கலாம். ஃப்ரண்ட் நமக்கு 8.5 இன்ச்சு இருக்குது. 8.5 இன்ச்சுக்கு நம்ம 9 இன்ச்சு வைக்கணும். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா லூஸ் வரும். எதுக்கு அரைஞ்சுனாக்கா நம்ம இங்கே பிடிக்கிறோம்ல அது ஆவரேஜ் ஆகும். இதில் இழுவை கிடையாது. நம்ம கிராஸ் கிடையாது, நேர் கட்டிங்கனால இழுவை வராது. அதனால அரைஞ்சு சேர்த்து வச்சுக்கலாம். ஏழரை இன்ச்சுக்கு நம்ம 8 இன்ச்சு முண்டா வரணும். 8 இன்ச்சு வரணும். அப்போதான் பிடிச்சதுக்கு நம்ம பிடிச்சது போக கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு வந்துடும். ரெண்டே 3/4 இன்ச்சு வச்சுக்கலாம். அது டாட்டு போட்டுறதுக்கு. இது 2.5 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம குத்து ஊசி போட்டுக்கு மார்க் பண்ணிக்கிறது சென்டர் போச்சுக்கலாம். அது இந்த சென்டர் இந்த மார்க் பண்ணிருக்கீங்களா, இந்த இங்கே பிடிக்கிறதுக்கு அதுலேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 1.5 இன்ச்சு இருக்குது. நம்ம 1.25 இன்ச்சு வச்சுக்கலாம். ஒவ்வொரு பாடி லூஸுக்கு தகுந்த மாதிரி அது நமக்கு அந்த இடம் மாறும். உங்கள் அளவு ப்ளஸில் பார்த்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க எவ்வளோ தைச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். நம்ம தையலுக்கு 1/4 இன்ச்சு விட்டதுக்கு போவோம். அதுக்கப்புறம் கீழே மார்க் பண்ணிக்கலாம். 2.5 எவ்வளோ நம்ம பிடிப்போன்னு தந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நவுத்தி மார்க் போட்டுக்கலாம். எது மாதிரி மடிக்கிறேன்னாக்கா நம்ம இந்த சென்டர் எவ்வளோ அவங்க பட்டி ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தலாம். கரெக்டாக இருக்குது. அதுக்கு தான் மடிச்சுட்டு நம்ம இந்த பெண்டு வளைவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இந்த அகலம் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். கைக்கு நம்ம பிடிக்கிறது எவ்வளோ பிடிக்கிறோன்னு தந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நம்ம 1/4 இன்ச்சு அளவுக்கு தான் பிடிப்போம். அதுக்கு தகுந்த தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு விட்டுட்டு அதை நம்ம பெண்ட் எடுத்துக்கலாம்.
நம்ம ஃப்ரண்ட்ல எந்த அளவுக்கு எடுக்கணுமோ அதே அளவுக்கு கை ஸ்லீவ் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 10 ப்ளவுஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளவுஸ் வெட்டி எவ்வளவு கரெக்டாக மெஷர்மெண்ட் இருக்கு என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் 10 ப்ளவுஸ் அது மேலே போட்டு கரெக்டாக வெட்டி எடுத்துடலாம். அதாவது ஃபர்ஸ்ட் 10 ப்ளவுஸுமே போட்டு வெட்டிங்கனாக்கா கரெக்ஷன் பண்ண முடியாது, இதை மிஸ்டேக் சரி பண்ண முடியாது. அதனால ஒரு ப்ளவுஸ் மட்டும் வெட்டி பார்த்துட்டு மற்றது அது மேலே போட்டு எல்லாத்தையும் இப்படி வெட்டிடுவோம். இதுமாதிரி ப்ளவுஸ் வந்து சாதா ப்ளவுஸ் அதிகமாக கொடுத்தாங்கன்னா எல்லாத்தையும் ஒரே கட்டிங்க போடக்கூடாது. இப்படி எல்லா ப்ளவுஸும் நம்ம சரி பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். ப்ளவுஸ் பார்க்குறப்ப எல்லாமே ஓப்பன் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த பக்கம் எல்லா பக்கம் ஓப்பன் இருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிட்டீங்கன்னா எல்லா ப்ளவுஸும் ஒரே மாதிரி வரும். நம்ம பிடிக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். எத்தனை ப்ளவுஸ் இருந்தாலும் பிடிக்கிறதுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொருக்கு மார்க் பண்ண வேண்டாம். சாதா கட்டிங் வந்து எப்போவுமே வந்து எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னாக்கா ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாது. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். பட்டியிலேருந்து கழுத்து பீஸ் வரைக்கும் எல்லாத்தையும் வெட்டி வச்சுட்டோம்னா ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாது. எல்லாத்தையுமே வெட்டி வச்சுக்கணும். என்னோட கட்டிங்கை பாருங்க, தெளிவாகவும் இருக்கும், உங்களுக்கு புரியாமவும் இருக்கும். கம்ப்ளைண்ட் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஒவ்வொரு கட்டிங்கும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். கிராஸ் கட்டிங் ஒரு மாதிரி, நேர் கட்டிங் ஒரு மாதிரி, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி மெத்தடில் போடுவேன். தெளிவாகவும் இருக்கும், புரியுற மாதிரி இருக்கும். பாருங்க, எத்தனை ப்ளவுஸ் இருந்தாலும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னாக்கா எடுத்தோன்னா ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாது, ஒரு ப்ளவுஸ் தைச்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி நீட்டாக ஒவ்வொன்றையும் வச்சுட்டீங்கன்னா சரசர நம்ம தைச்சு முடிச்சிடலாம். எவ்வளோ ப்ளவுஸ் இருந்தாலும் சரி. நான் தைக்கிறப்ப அதே மாதிரி தான் தைப்பேன். எல்லாத்தையும் வெட்டி வச்சிருவோம். ஒவ்வொன்றும் தேட மாட்டேன், வெட்ட மாட்டேன், எல்லாத்தையும் வெட்ட மாட்டேன். எல்லாத்தையும் வெட்டி வச்சுட்டு அரை மணி நேரத்தில் ஒரு ப்ளவுஸ் தைச்சு முடிச்சிருவோம். இன்னும் எவ்வளோ குயிக்காக தைக்க முடியுமோ அவ்வளோ தைச்சிக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்தி விட்டுங்க. போகிற கட்டிங்கு உங்களுக்கு வந்து சேரும். தெளிவாக இருக்கும் உங்கள் கட்டிங்கு.